வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/1/2026 தை மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கு. பயணங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பெரிய அனுகூலமும் பெரிய சந்தோஷமும் பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது எதிர்பார்க்காத நன்மைகளை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான நல்ல காலகட்டம். விரயங்களில் சுபவிரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. மனத்தெளிவு, உள்ளம் தெளிவு, தொழில் தெளிவு, வியாபார தெளிவு, படிப்பு தெளிவென்று எல்லா விஷயத்திலும் தெளிவு பெற்றிருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். டக்குன்று நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் அனுகூலத்தை தரும். 40 வயதை கடந்தவர்கள் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களையும் தவிர்த்து கொள்வது அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தேவையற்ற மன வருத்தமோ கிளைக்குமோ கூடவே கூடாது. யோசனைகள் தரிகட்டு ஓடக்கூடிய நாள் என்பதனால் அதீத கவனமாக இருப்பதும், மனதிற்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவதும், எல்லா விஷயத்திலும் உங்களுடைய சந்தேகத்தன்மை விட்டு விடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பயணங்கள், தொழில்,
உத்தியோகம், வியாபாரம் போன்ற சிறு சிறு தடங்கல்களை தேவையில்லாமல் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான அந்த சந்தோஷமும் ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது மனதில் இருந்த பாரத்தை குறைப்பதற்குண்டான அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உறவுக்குண்டான பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.